வணக்கம் உறவுகளே. நம்ம இன்றைக்கி வந்துட்டு உமல்குன்னு இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டை நான் பார்க்கவே இல்லைப்பா. நல்லா ஏமாற்றிட்டாங்க நம்மளை. கேட்டதுக்கு வந்துட்டு சூப்பர் ஃபிஷ் அப்படின்ட்டாங்க. வாங்க நம்ம வந்துட்டு இங்கேருந்து போவோம். இதுதான் வந்துட்டு அதோட வழி. ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் போர்ட்லேருந்து நீங்கள் ரைட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். ரைட் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப ஒரு ரைட் எடுத்து வண்டியை போய் மேலே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக சொதப்பிட்டாங்க. நான் கூட ரொம்ப நல்லா இருக்குமா தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கி கட் பண்ணி வீட்டில் வந்தால் தான் தெரியுது அதோட லட்சணம் என்ன அப்படின்ட்டு. நீங்களே பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸ் அதோடது. ரைட் சைடில் இருந்து பழைய மார்க்கெட்டு, இந்த லெஃப்ட் சைடில் தான் அந்த ஏலம்லாம் விற்பாங்க. காலையில் கொஞ்சம் ஏர்லியராக வந்திருக்கணும். நாங்கள் காலையில் ஏர்லியராக வர மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வரும்போது ஒரு 11:30 ஆயிடுச்சு. அப்போ நிறைய வந்துட்டு காலி பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா பச்சை பச்சைன்னு அழகாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஐயோ ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து பாருங்கள். ஆனால் இதில் வந்து இந்த ஷெரி மெட்டு தான் நம்ம விலை மீன் சொல்லுவோம். அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே போட்டது கொஞ்சம் விலை மீன் நல்லா இருந்துச்சு. ஆனால் அது வாங்கினப்பையும் கூட ஓகே, பேசாமல் அதையே கூட கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாமோ அப்படின்ற அளவு எனக்கு திங்க் பண்ண வச்சுட்டாங்கன்னு வச்சுருக்கேன். நம்ம ஒரு இடத்துலையே கேட்டோம். ரேட் எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. மற்ற இடத்தோட ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. நான் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ரேட்டை பார்த்தோன்னா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு வாங்கிட்டேன். அப்புறம் தான் தெரியுது நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்ட்டு. நாங்கள் இந்த 2-3 கடையை பார்த்தோம். ஆளுகளே இல்லை. சரி ஓகே, ஒரு கடையில் வந்துட்டு 2 ஆள் நிற்கிறாப்பிலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அடுத்த கடையில் போனோம். அடுத்த கடையில் போயிட்டு இப்போ இங்கே தான் நாங்கள் பார்த்தோம். இந்த கடையில் கொஞ்சம் ரேட்லாம் கேட்டால் கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரிஞ்சிச்சு. இறால் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நண்டு பார்த்தேன் இந்த இடத்துல. நிறைய விற்றுட்டு கொஞ்சமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டில் என்ன பண்ணிட்டேன், சரி இங்கேயே வாங்குவோம், அப்போ நிறைய விற்றுருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நண்டு வாங்கினேன் பாருங்கள். கேட்டதுக்கு அவர் வந்துட்டு 15 dirhams அப்படின்னு சொன்னார். முதல்ல 20 அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னார் இல்லை நான் உங்களுக்கு 15 தரேன் அப்படின்னாரு. நான் அப்போவே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நான் ஓகே பார்க்க நல்லா தானே தெரியுது. நான் அமைக்கலாம் பார்த்தேன், நல்லதாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் போய் கட் பண்ணப்போ இருந்தது. அந்த நண்டு வந்துட்டு என்னைக்கு விடுவும் தெரியாது. அது பயங்கர ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் தூக்கி தூர தான் போட்டேன். அப்புறம் அடுத்த கடைக்கு போனோம். அடுத்த கடையில் போய்ட்டு எதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு அடுத்த கடையிலலாம் போய் பார்த்தோம். பட் இந்த கடையில் வந்துட்டு கொஞ்சம் இந்த மீன் எனக்கு பேர் தெரியல. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மீன். இது வந்துட்டு முள்ளெல்லாம் அதிகமாக இருக்காது. சைடில் மட்டும் தான் முள் இருக்கும். உங்களுக்கு எதாவது பேர் தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இது பிராச்சின்னு ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல அதோட பேர் தமிழ் என்னன்னு தெரியல. இது வந்துட்டு இது 15 தான் சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 கிலோ நான் இதை வாங்கிட்டோம். நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த கடைக்கு போனோம் பாருங்களேன். அடுத்த கடையில் போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் அந்த இது வாங்கினோம். அடுத்த கடையில் போய்ட்டு செக் பண்ணோம் எல்லா மீன். இது கொஞ்சம் தொடர்ந்து தான் இருந்துச்சு. இது நாங்கள் கிளறும்போம். பட் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியல. இந்த மீன் வந்துட்டு வாங்கினோம். பார்க்க நல்லா தெரிஞ்சு. அவர் சொன்னாப்ல இல்லை ஃப்ரெஷ் மீனுங்க, இங்கே தாங்க பிடிச்சது, எல்லாமே நம்ம யூஏயில் உள்ளதான், வெளியிலேருந்துலாம் வரல அப்படின்னாரு. வீட்டில் அப்போவே எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க வேண்டாங்க வாங்காதீங்க, இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. நான் அவர் தான் சொல்கிறார்ல விடு பார்த்துக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டேன். அது போய் பார்த்தா அவ்வளோ உள்ளுக்குள்ளெல்லாம் குடல்லாம் ஸ்மெல்லு கெட்டு போச்சுங்க. அதையும் கடைசியில் தூர தான் போட்டேன். நீங்கள் வந்துட்டு போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மீன் வாங்குங்க. நான் அப்படியே சொல்கிறேன். சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க, கொஞ்சம் நல்லதாக கொடுங்கன்ட்டு. இல்லைண்ணா நல்ல மீனண்ணா, அதொன்னும் பிரச்சனை உண்டாகலைண்ணா அப்படி இப்படின்னா. எனக்கு தெரியுது கள்ளப்பையில் நீ அப்போயே இப்படி சொல்கிறீடான்னு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். கடைசியில் பெருசாக சொதப்பில் பண்ணி மாட்டிக்கிட்டேன். வீட்டில் இருந்த திட்டை வேறு சேர்த்து வாங்கினேன். அடுத்த கடையில் போய் பார்த்தோம். இந்த கடையில் கொஞ்சம் நண்டு நல்லா இருந்துருக்குங்க. நானே வந்துட்டு மறந்துட்டேன். இங்கேயே வந்து வாங்கிட்டுருக்கலாம். இதே கம்பேர் பண்ணும்போது தெரியுது அது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்ட்டு கலர்லாம். அப்புறம் கிங் ஃபிஷ் கிடந்துச்சு. கிங் ஃபிஷ் கேட்டால் ஒரு ஃபிஷ்ஷு 85 dirhams சொல்கிறாங்க. 85 dirhams நம்ம என்ன பண்ணுறது? அப்போ எத்தனை கிலோடா இருக்குன்னு கேட்டால் ஒரு 2 கிலோ தான் இருக்கும் அப்படின்னு. மினிமம் 40 dirhams மேலே ஒரு கிலோ போயிட்டுருக்குது. இதுக்கு நான் நெஸ்டோலே லூலுலே வாங்கிடலான்னு நினைக்கிறேன். அங்கே கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அங்கேருந்து அந்த சைடில் இது பழைய மார்க்கெட்ஸ் இங்கே தான். அங்கே முடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, எடுத்து இங்கே ஃப்ரீசரில் போட்டுருவாங்க. அடுத்து ஈவினிங்லேயோ இல்லை அடுத்த நாளோ எடுத்துகிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு வைப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சம் பார்த்தோம் ஏதாவது இங்கே கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாமே விற்றுட்டு வச்சுருக்காங்களா இல்லை வந்துட்டு இது பழைய மீனானே தெரியல. அதனால் போதுண்டா தெய்வங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம போய்ட்டு கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கட் பண்ணுறதுக்காக போகலான்னு பார்த்தோம். இப்போ போகிற வழியில் ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், நீங்கள் வாங்க இங்கே எங்கிட்ட கொடுங்க, நான் கட் பண்ணி தரேன், நீங்கள் அங்கே போய் வந்துட்டு பில்லெல்லாம் போடணும் அப்படின்ட்டு. இந்த மார்க்கெட் வந்துட்டு மினிமம் ஒரு 2 years மேலே இருக்கும். நான் வந்துட்டு வரல, அதனால எனக்கு தெரியல. இப்போ உள்ளே போய் பார்த்தா நிறைய மாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பில்லிங் கவுண்டர்லாம் செப்பரேட்டாக கொண்டு வந்துட்டாங்க. பில்லிங் முதல்ல போய் வெயிட்டெல்லாம் போட்டு
இவங்கக்கிட்ட டோக்கன் வாங்கி இவங்ககிட்டே பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம போய் கொடுக்கணுமா. மற்ற இடத்துல அப்படி இல்லை, இங்கே வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் இங்கேயே போய் போட்டேன் நான். இப்போ வந்துட்டு இப்போ ராசல் கைமாலெலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாங்குவோம், இங்கே நிறைய வாங்குறாங்க. ஓகே, பட் ஓகேன்னு சொல்லி கொடுத்து கட் பண்ணியாச்சு. இந்த அண்ணா தான் கட் பண்ணார். நெக்ஸ்ட்டில் இந்த 2 மீன் மட்டும் வேஸ்ட்டாக போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.